செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே மாடு குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர மரத்தில் மோதி 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையை நோக்கி 5 நபர்கள் காரில் வந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வாயிலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் கார் வந்தபோது மாடு ஒன்று குறுக்கே வந்துள்ளது. மாட்டின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் பிடிக்கவே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர மரத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் ராஜேஷ், விக்கி, ஏழுமலை உள்ளிட்ட 3 நபர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் 2 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக சதுரங்கப்பட்டினம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாம் தற்போது பார்த்த இந்த விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். ஆனந்தன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? வேறு யாருக்கேனும் காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்குதா? என்ன நிலை காணப்படுகிறது இப்போதைக்கு? திலகவதி, மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. காரில் பயணம் செய்தவர்கள் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு 5 நபர்கள், அதில் 3 நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கார்கள். 2 பேர் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை அளிக்கும் போது உயிரிழந்திருக்கார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சம்பவம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். பாண்டிச்சேரியிலிருந்து அங்கே இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய சாலை பிரதான கிழக்கு கடற்கரை சாலை. பாண்டிச்சேரியிலிருந்து சென்னையை நோக்கி பிரதானமாக பயணிக்கக்கூடிய இந்த பிரதான கிழக்கு கடற்கரை சாலையில் தான் இந்த வாகனம் நேற்று வந்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரியிலிருந்து வரும்பொழுது வாயிலூர் என்ற பகுதி, கல்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய வாயிலூர் என்ற பகுதியில், அந்த பகுதி இந்த சம்பவம் நடந்தது இந்த இடத்துல மாடு ஒன்று குறுக்கே சென்றிருக்கிறது. மாட்டு மேலே இடிக்க செல்லும் பொழுது எதிர்பாராதமாக வாகனத்தை திருப்பியிருக்கார்கள். அப்பொழுது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து, நீங்க பார்த்து கொண்டிருப்பீர், இந்த மரத்தில் தான் அங்கிருந்து சடனா அப்படியே மோதியதுல மேலே, குறிப்பாக அங்கிருந்து கீழே ரோட்டுக்கும் அந்த மரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 3 அடி பள்ளம் இருக்கிறது. அதற்கு மேலே மரத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே அந்த வண்டி சிதறி உடனே அப்படியே சிதறி இருக்கிறது. இதுல அப்பவே 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் இருக்கக்கூடிய சாலையில் சென்றவர்கள்லாம் அருகில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று பார்த்தோம்னால், சென்னை சூளைமேடு, எம்ஜிஆர் நகர், வடபழனி பகுதியைச் சேர்ந்தவர்கள். குறிப்பாக தினேஷ், அதே போன்று ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கார்கள். வாகனத்தில் எதுவும் மது அருந்திட்டு வந்தார்கள் என்ற போக்குவரத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கார்கள். குறிப்பாக மாடு கடந்து சென்றிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் விசாரணை செய்திருக்கார்கள். இந்த மாடு யாருடையது, அந்த மாற்று உரிமையாளர் யார் என்ற ஒரு கோணத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாட்டு இது போல மாட்டை கவனக்குறைவாக மாட்டை மேய விடக்கூடியவர்கள் யாரா என்பது தொடர்பாகவும் காவல்துறையில் விசாரணை செய்வதற்காக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் இது போன்ற மாடு ரோட்டில் செல்லும் பொழுது அவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இது கண்காணிக்கக்கூடிய நபர்கள் மாட்டை பிடித்து மாட்டின் உரிமையாளருக்கு 2250 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இருப்பினும் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில் நம்ம நிற்கும் போதே சாலை ஓரமே நிற்க முடியல. ஏன்னா இந்த பிரதான சாலையில போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. இருவழி கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து, குறிப்பாக பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய வாகனமும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய வாகனமும் அதிகமாக போக்குவரத்து இந்த சாலையில் இருக்கும் காரணமாக எதிர்பாராதமாக நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த கோர சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திலகவதி, ஆனந்தன், இதுல 2 விஷயங்கள். ஒண்ணு, மாடு சாலைகள்ல வருவது, அதனை யாரங்க விட்டார்கள் அப்படின்றது அவங்களுடைய இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படுவதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனை தாண்டி அந்த வாகனம், விபத்திற்குள்ளாகிய வாகனம் எவ்வளவு வேகத்தில் வந்தது? ஏன்னா கட்டுப்பாட்டை இழக்கிறது திருப்பும் போது அப்படின்னா அது அவ்வளவு வேகத்தில் வந்திருக்க வேண்டும். அது தொடர்பான சிசிடிவி பதிவுகள் ஏதேனும், முன்னாடி இருக்கக்கூடிய சிக்னல்ல ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அது தொடர்பான விசாரணை ஏதேனும் தொடங்கி இருக்கிறார்களா? கண்டிப்பாக சிசிடிவி காட்சியையும் இந்த பகுதியில் சுற்றி நீங்கள் காவல்துறையில் கண்காணிக்கிறாங்க.
இந்த பகுதியை பொறுத்தவரை பிரதான சாலை என்பது தேசிய நெடுஞ்சாலை, இருபுறமும் மரங்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய பிரதான சாலையாக இருக்குது. வாயனூர் என்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அருகிலே எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சிகளும் இல்லை. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கிறது. அந்த விபத்து நடந்ததற்கும் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய கேமராவுக்கும் இது பார்வையில் இல்லை. அதனால் இந்த பகுதியில் சிசிடிவி காட்சி எடுப்பது காவல்துறைக்கும் சிரமமாக இருக்கிறது. எனவே இருப்பினும் இந்த சம்பவம் நடந்தபோது யார் இருந்தாங்க, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் யார் இருந்தாங்க, போக்குவரத்து பயணிக்கும் அந்த விபத்து நடக்கும்போது சம்பவத்தில் யார் இருந்தாங்க, முதல்ல இந்த விபத்தை யார் பார்த்தாங்க அப்படின்ற கோணத்திலாம் காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. இது சிசிடிவி காட்சிகள் தான் நீங்கள் கேட்டது போல இங்கே இந்த பகுதியை சுற்றி இருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.